என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சந்திர பகவான் போகிறார். நிறைய சிந்தனை வயப்பட்டிருப்பீங்க. எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ ரொம்ப அனுகூலமாக லாபத்தில் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுப காரியங்கள் கூடி வரும். உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ யார் திருமண பருவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமண செய்தி கூடி வரும். மன மகிழ்ச்சியான ஒரு நாள். குலதெய்வ அனுக்கிரகம் உள்ள நாள். ரிஷபராசி அன்பர்களே, நிறைய பேருக்கு இன்னைக்கு பயணங்கள் அமையும். கல்யாண செய்தி சில குடும்பங்களில் கூடி வரும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறை, ஜவுளித்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அழகு சார்ந்த துறைகள் அப்படிங்கிற இடத்துலலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எலக்ட்ரானிக் துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும். ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். இந்த நாள் இல்லாவிட்டால் வேறு எந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தில் புதன் பகவான் பிஸ்னஸில் வளர்ச்சி கொடுப்பார். நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும். நல்ல புகழ் கிடைக்கும். பொருளாதார லாபம் கிடைக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும். மனசில் போட்டு வச்ச திட்டங்களெல்லாம் வெற்றி பெறும். அப்படி அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதனால் இது நல்ல நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் தான் சந்திரன். இந்த சந்திரன் ஜாதகத்தை நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு தருவார். பயன்படுத்திக்கிறோம். சோம்பேறித்தனத்தால் விட்டுறக்கூடாது. அதை போல் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். சில முயற்சிகள் பண்ணும்போது ஆரம்பத்தில் தடை வந்துடுதுன்னா அந்த தடையவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறதுன்னு பார்க்கணும். அப்படி பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாள். மனசுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவான் உங்களை பார்க்கிறார். பலருக்கு திருமணத்திற்கு வரன் தேடக்கூடியவர்களுக்கு திருமண வரன் அமையும். இந்த முதல் திருமணம் சிலருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். 2வது கல்யாணம் கூடி வருமானு கேட்பா பாருங்க. அவளுக்கு 2வது கல்யாணம் கூடி வரும். அதே மாதிரி திருமண தடை எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணலாம். அது நிவர்த்தி பண்ணுறதுக்குங்கிறது அவரவர் ஜாதகப்படி ஒரு கரணம் இருக்கும். அந்த கரணநாதனை பிடித்து அதுக்கு பரிகாரம் பண்ணணும். உங்கள் ஜோதிடரை அணுகி நீங்கள் கேட்கும்போது எந்த நாள் குறித்து கொடுப்பார். அந்த நாளில் அவர் சொல்கிற தெய்வங்களை வழிபட்டால் கல்யாண செய்தி கூடி வந்துடும். எப்படிப்பட்ட திருமண தடையும் விலக்கிக்க முடியும். அப்படி ஒரு ரகசியம் இருக்குது. அப்படி ஒரு பரிகாரம் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல புகழ் கிடைக்கும். பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பவ்யமாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலத்தை பார்க்கணும். யாரையும் நிந்திரமணி பேச வேண்டாம். இதனால் கணவன் மனைவி உறவில் அப்படி ஒரு எதிரிகள் மாதிரி 2 பேரும் நடந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும். சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளமோ வேறு ப்ராப்ளமும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டால் நல்லது. நல்ல காசு பணம் வரும். துலாம் ராசி என்பர்களே, துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனே சுக்கிர பகவான் தான். அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். கல்யாண செய்தி கூடி வரப்போகிறது. சிலருக்கு காதல் கூடி வரும். என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் என்னுடைய சுய கௌரவம் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவா துளாராசிக்காரா. உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல கல்யாண விஷயம், மனசில் நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகிறது. விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாளில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். புதுசாக கார் வாங்குகிற யோகம் இப்போ உண்டு. புதிய வீடுமனை வாங்குகிற யோகம், வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குகிற யோகம்,
வீட்டை அழகுபடுத்தக்கூடிய யோகம். திரைச்சீலை வாங்குறது, வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்கு டிவி வாங்குறது, இப்படி பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவியும் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு காதலில் வெற்றி பெறுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக அமையும். அக்கம் பக்கத்தில் உள்ளவாளுடைய ஹெல்ப் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், பெரிய வெற்றி பெறும் மாணவர்களுக்கு. மகர ராசி என்பர்களே, நல்ல காசு பணம் துட்டு வரும் சார் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த நாளில் புதிய வீடு வாங்குகிற யோகம் வருது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மனசுக்கு நிம்மதி இருக்குது. சொத்து சுகம் பெருகக்கூடிய ஒரு நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. புதுசாக கார் வாங்குகிற யோகம் வருது. வீடுமனை வாங்குகிற யோகம் வருது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரும் அற்புதமான நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு காசு பணம் பெருகும் இன்னைக்கு. சில பேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவீங்க. திருமண விஷயங்களுக்காக நிறைய செலவழிப்பீங்க. ஆடம்பரத்திற்காக செலவழிப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், எதிர்பார்க்குற காரியங்கள் அனுகூலம், பிஸ்னஸில் வெற்றின்னு ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான நிறைவான நாளுங்க. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?